ஏன் சில ஆண்கள் மட்டும் பெண்களை ரொம்ப சுலபமா ஈர்க்கறாங்க? ஆனா, சில ஆண்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை இதோட ரகசியம் பணம், அழகு அல்லது பேச்சு திறமை இதுல இல்லைன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்டோயிக்ஸ்ன்னு சொல்லப்படுற தத்துவவாதிகள் இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பெண்களோட உளவியல், காதல் மற்றும் ஸ்டோயிசிசம் எப்படி உறவுகளை முழுசா மாத்துதுன்னு நாம பார்க்க போறோம். ஆனா ஒரு சின்ன வார்னிங், இது சாதாரண டேட்டிங் டிப்ஸ் இல்ல. இந்த வீடியோ முடியும் போது நீங்க காதலையும் அது மட்டும் இல்லாம உங்களையும் ஒரு புது வெளிச்சத்துல பாப்பீங்க. இதை தெளிவுபடுத்திடலாம். இது யாரையும் ஏமாத்தவோ கேம்ஸ் விளையாடவோ இல்ல. ஸ்டோயிசிசம் அடுத்தவங்களை கட்டுப்படுத்துறது பத்தி இல்ல, உங்களை நீங்க மாஸ்டர் பண்றது பத்தி. காதல்னு வரும்போது இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை உங்க உறவுகள்ல கோபம், குழப்பம் அல்லது வலி உணர்ந்திருக்கீங்க? நீங்க எல்லாத்தையும் முயற்சி செஞ்சிருக்கலாம், பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கலாம், நிறைய புகழ்ந்து பேசியிருக்கலாம், எப்ப கேட்டாலும் உடனே ஓடி போயிருக்கலாம். ஆனா எதுவுமே வேலை செஞ்சிருக்காது. ஒருவேளை பிரச்சனை நீங்க என்ன செய்றீங்கன்னு இல்ல, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு இருந்தா அங்கதான் ஸ்டோயிசிசம் உள்ள வருது. இன்னைக்கு இந்த பழங்கால தத்துவம் எப்படி பெண்களின் மனநிலையை புரிஞ்சுக்க உதவும், ஆழமான தொடர்புகளை எப்படி உருவாக்கும், எல்லாவற்றிற்கும் மேல காதலை ஈர்த்து அதை நிலைநிறுத்தும் ஒரு நபரா நீங்க எப்படி ஆகலாம்னு பார்க்க போறோம். தயாரா? வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இது ஒரு கசப்பான உண்மை. பெரும்பாலான ஆண்கள் உறவுகளை ஒரு இல்லாமையிலிருந்து அணுகுறாங்க. அவ என்ன பிடிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் உங்களை ஆரம்பத்திலேயே தோல்விக்கு தயார் செஞ்சிடுது. ஏன்னா உங்க பலத்தை இன்னொருத்தர் கையில கொடுத்துடுறீங்க. உங்க வெற்றிடத்தை நிரப்பவும், உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லவும், உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவும் நீங்க ஒருத்தரை நம்பி இருக்கீங்க. இப்படி செய்யும் போது நீங்க பலத்தோட இல்ல, ஒரு தேவையோட அணுகுறீங்க. பெண்கள் அதை உணர்ந்துக்குவாங்க. இது ஆல்பா அல்லது பீட்டான்னு முத்திரை குத்துறது பத்தி இல்லை. இது உறுதியா தன்னம்பிக்கையோட மற்றும் உணர்ச்சி பூர்வமா சுதந்திரமா இருக்கிறது பத்தி. அதுதான் உண்மையான ஈர்ப்பு. ஆனா அந்த நிலைக்கு எப்படி போறது? இதுதான் அது நம்ம இன்னைக்கு பார்க்க போற சேலஞ்ச். கட்டுப்பாடு பற்றிய இரட்டைத்தன்மை, டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல். ஸ்டோயிசிசத்தினுடைய முக்கிய கொள்கைகள்ல ஒண்ணு கட்டுப்பாடு பற்றிய இரட்டைத்தன்மை. சில விஷயங்கள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, சில விஷயங்கள் இல்லைங்கிறது தான் இந்த தத்துவம். உங்க எண்ணங்கள், உங்க செயல்கள், உங்க எதிர்வினைகள் இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா மத்தவங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்கள் இது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. உறவுகள்னு வரும்போது இது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உங்களை விரும்புறாரா இல்லையாங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எப்படி உணர்றாங்க அல்லது என்ன செய்யறாங்கிறதையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க அன்பா, தன்னம்பிக்கையோட உண்மையா இருக்கீங்களா, இல்ல அவங்கள கவர்னம்னு நீங்க இல்லாத ஒரு நபரா நடந்துக்கிறீங்களா? ஒரு சின்ன கதை சொல்றேன். மார்கஸ் ஆரெலியஸ் ஒரு சிறந்த ஸ்டோயிக் தத்துவவாதி மற்றும் ரோமானிய பேரரசர். இவ்வளவு அதிகாரம் இருந்தும் அவர் துரோகம், இழப்பு உட்பட பல தனிப்பட்ட சவால்களை சந்திச்சாரு. ஆனா மத்தவங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யறதுக்கு பதிலா தன்னையே கட்டுப்படுத்த கவனம் செலுத்தினாரு. அவர் தன்னுடைய டைரியில என்ன எழுதியிருக்காருன்னா, உன் மனதின் மீது உனக்கு அதிகாரம் இருக்கு, புற நிகழ்வுகள் மீது இல்லை. இதை உணர்ந்து கொள், அப்போது நீ பலம் பெறுவாய்னு எழுதியிருக்கிறார். இதை இப்போ நம்ம நவீன உறவுகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு டேட்ல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு டென்ஷனா இருக்கு, ஏதாவது தப்பா பேசிடுவோமோன்னு பயப்படுறீங்க. அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அந்த தருணத்துல இருக்க கவனம் செலுத்துங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க உண்மையான ஆர்வத்தோட கேளுங்க. பேசுறத விட அதிகமா கேளுங்க. ஒருவேளை அவங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி பேசலனா பரவாயில்ல. அவங்களோட எதிர்வினைய உங்களால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நீங்க அதை எப்படி கையாள்றீங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மனநிலை மாற்றம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா இது உங்க மேல இருக்கிற அழுத்தத்தை குறைச்சு உங்க உண்மையான சுயமா இருக்க அனுமதிக்குது. கெஸ்வாட், உண்மையா இருக்கிறது ரொம்பவே ஈர்ப்பானது. 2. அமோர்ஃபேட்டின் நடப்பதை நேசித்தல். அடுத்து அமோர்ஃபேட்டி. இது நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை நேசிக்கணுங்கிற ஸ்டோயிக் கான்செப்ட். உறவுகள்ல இது நிராகரிப்பு, மனக்காயம் மற்றும் சங்கடமான தருணங்களை கூட ஏத்துக்கிறத குறிக்குது. ஏன்?
ஏன்னா இது எல்லாமே கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் வாய்ப்புகள். யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்கிற ஒவ்வொரு இல்லையும் சரியான ஆமாமை நோக்கி உங்களை வழி நடத்துது. ஆனா பெரும்பாலான ஆண்கள் இதை அப்படி பார்க்கிறது இல்லை. நிராகரிப்பை தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்கிட்டு அவங்களோட தன்னம்பிக்கைய அழிச்சுக்கிறாங்க. ஒரு கதை சொல்றேன். எபிக்டட்டஸ் ஒரு அடிமையா பிறந்த ஸ்டோயிக் தத்துவவாதி. தன்னோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதை ஏத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, உதும்தி, உனக்கு வேண்டியது நடக்கணும்னு தேடாத, எது நடக்குதோ அது நடக்கணும்னு விரும்பு, அப்போது நீ சந்தோஷமா இருப்பன்னு சொன்னார். இதை இப்போ டேட்டிங்குக்கு பயன்படுத்தலாம். நீங்க ஒருத்தரை டேட்டிங்குக்கு கூப்பிடுறீங்க, அவங்க வேணாம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு தோல்வியா பார்க்கறதுக்கு பதிலா ஒரு திசை திருப்புதலா பாருங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு சரியான நபரா இருக்க மாட்டாங்க, ஒருவேளை அவங்க அவங்களோட பிரச்சனைகள்ல இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களோட இல்ல உங்களோட தகுதியை குறிக்காது. அது ஒரு தகவல் மட்டுமே. நிராகரிப்பை இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும்போது அது உங்க மேல இருக்கிற அதிகாரத்தை இழந்துடுது. நீங்க அதை பார்த்து பயப்படுறத நிறுத்துவீங்க. அந்த தன்னம்பிக்கை ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யும். 3. நல்லொழுக்கமே உயர்ந்த நன்மை. வர்ச்சு as the highest good. இப்போ நல்லொழுக்கத்தை பத்தி பேசலாம். ஸ்டாய்சிசத்துல நல்லொழுக்கம் தான் மிக உயர்ந்த நன்மை. இது ஞானம், தைரியம், நீதி மற்றும் தன்னடக்கம்னு வாழ்றது பத்தி. காதல்னு வரும்போது இது உங்களோட சிறந்த பதிப்பா இருக்கிறது பத்தி. அடுத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. ஏன்னா பெண்கள் ஒரு பெர்ஃபெக்டான தேடுறது இல்ல. அவங்க தன்னை மேலும் மேலும் மேம்படுத்திக்க முயற்சி செய்யற ஒரு ஆணை தேடுறாங்க. உறுதியா கொள்கையோட ஒரு வலுவான வாழ்க்கையின் நோக்கத்தோட இருக்கிற ஒருவரை. கேட்டோ தியங்கர் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அவர் தன்னோட அசைக்க முடியாத நேர்மைக்காக அறியப்பட்ட ஒரு ஸ்டோயிக். தன்னோட மதிப்புகளை விட்டு கொடுக்க மிகப்பெரிய அழுத்தம் வந்தபோதும் கேட்டோ உறுதியா நின்றார். அவர் புகழுக்காகவோ அல்லது அங்கீகாரத்துக்காகவோ இதை செய்யல. இதுதான் சரியான விஷயம்னு அவர் நம்பினதால செஞ்சாரு. உறவுகள்ல இது நீங்க கொடுத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிற ஒரு ஆணா இருக்கிறத குறிக்குது. ஏதாவது செய்யறேன்னு சொன்னா அதை செய்ங்க. ஒரு தவறு செஞ்சா அதை ஒத்துக்கோங்க. பெண்கள் இதையெல்லாம் கவனிப்பாங்க. நீங்க சீரா இருக்கும்போது, மத்தவங்களை மரியாதையோட நடத்தும் போது, உங்க கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்கும்போது அவங்க அதை கவனிப்பாங்க. இந்த குணங்கள் எந்த ஒரு பொருளை விடவும் அல்லது மேலோட்டமான குணத்தை விடவும் ரொம்பவே ஈர்ப்பானது. 4. பெண்களின் உளவியலை புரிந்து கொள்ளுதல். கடைசியா பெண்களின் உளவியலை பத்தி பேசலாம். இது ஸ்டீரியோடைப்ஸ் அல்லது பொதுவான கருத்துக்களை பத்தி இல்லை. இது மனித இயல்பை புரிஞ்சுக்கிறது பத்தி. பெண்கள் ஆண்களைப் போலவே சில குணங்களால் ஈர்க்கப்படுறாங்க. தன்னம்பிக்கை, உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மை மற்றும் ஒரு வாழ்க்கையின் நோக்கம். ஆனா இங்கதான் ஸ்டோயிசிசம் வருது. இந்த குணங்களை உங்களால எப்படி வளர்த்துக்க முடியும்னு அது சொல்லி கொடுக்குது. வாங்க அதை உடைச்சு பார்ப்போம். தன்னம்பிக்கைனா சத்தமா அல்லது ஆணவமா இருக்கிறது இல்ல. அது நீங்களா இருக்கிறது இல்ல, ஆறுதலா இருக்கிறது. உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மைனா உணர்வுகளே இல்லாதது இல்ல. அது உங்க உணர்வுகளை ஒரு ஆரோக்கியமான வழியில கையாள்றது. மற்றும் ஒரு வாழ்க்கையின் நோக்கம்னா எல்லா பதில்களையும் வச்சிருக்கிறது இல்ல. அது அர்த்தமுள்ள ஒன்றை நோக்கி முயற்சி செய்யறது. செனேகா பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஸ்டோயிக் தத்துவவாதி. அவர் சுய விழிப்புணர்வு மற்றும் உணர்ச்சி மேலாண்மையின் முக்கியத்துவத்தை பத்தி நிறைய எழுதியிருக்கிறார். உண்மையான பலம் உங்களை நீங்க புரிஞ்சிக்கிறது மற்றும் உங்க செயல்களை உங்க மதிப்புகளோட இணைக்கிறதுல இருந்து வருதுன்னு அவர் நம்பினாரு. உறவுகள்ல இது உங்களுக்கு என்ன வேணும், உங்க கொள்கைகள் என்னங்கிறதுல தெளிவா இருக்கிறத குறிக்குது. உங்க நோக்கங்களை பத்தி நேர்மையா இருக்கிறதையும் இன்னொரு நபரை மரியாதையோட நடத்துறதையும் குறிக்குது. இந்த உள்பலத்திலிருந்து உறவுகளை அணுகும்போது நீங்க முதலீடு செய்ய தகுதியான ஒரு நபரா மாறுறீங்க. 5. உணர்ச்சி பூர்வமான உறுதியின் பலம். த பவர் ஆஃப் எமோஷனல் ரெசிலியன்ஸ். உணர்ச்சி பூர்வமான உறுதியை பத்தி பேசலாம். ஸ்டோயிக்ஸ் இதுல மாஸ்டர்ஸ். உறவுகள்ல உணர்ச்சிகள் உச்ச நிலைக்கு போகலாம். பொறாமை, பாதுகாப்பின்மை, நிராகரிப்பு, பயம், இது எல்லாமே இயல்பானதுதான். ஆனா இதை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியலன்னா இது உங்க உறவை நாசப்படுத்தலாம். ஸ்டாய்சிசம் உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தப்படாம அதை உற்று நோக்க சொல்லி கொடுக்குது. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. உணர்ச்சிகள் கடல்ல வர்ற அலைகள் மாதிரி. நீங்க அதை வரவிடாம தடுக்க முடியாது. ஆனா அதை எப்படி சர்வ் பண்ணணும்னு நீங்க கத்துக்கலாம். ஸ்டாய்சிசத்தை நிறுவன ஜீனோ ஆஃபிஸ்டியம் பத்தி ஒரு கதை சொல்றேன். ஜீனோ கப்பல் விபத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா அந்த அனுபவத்தை அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா பயன்படுத்தினாரு. விரக்தி அவரை ஆட்கொள் அனுமதிக்கிறதுக்கு பதிலா அவர் தன்னோட
ஆற்றல தத்துவத்தை படிக்கிறதுக்கும் ஒரு புது வாழ்க்கைய உருவாக்குறதுக்கும் பயன்படுத்தினார். உறவுகள்ல இது உங்க உணர்ச்சிகள், உங்க செயல்களை தீர்மானிக்க அனுமதிக்கிறது இல்ல. உங்களுக்கு பொறாமையா இருந்தா அதை ஏத்துக்கோங்க, ஆனா அதை வச்சு செயல்படாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்ந்தா உங்க தகுதிய உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க உங்க உணர்ச்சிகளை மாஸ்டர் பண்ணும்போது புயல்ல ஒரு பாறை மாதிரி மாறி மத்தவங்க நம்பக்கூடிய ஒருத்தரா மாறுறீங்க. 6. பற்றின்மையின் கலை. தி ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். பற்றின்மைனா அக்கறை இல்லாம இருக்கிறது இல்லை. அது உங்க மகிழ்ச்சியை உங்க கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறது இல்லை. உறவுகள்ல இது ரொம்பவே முக்கியம். எத்தனை ஆண்கள் ஒருத்தர் அவங்கள விரும்புறாங்களா இல்லையாங்கிறத வச்சு அவங்களோட சுயமரியாதையை நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஆனா ஸ்டாயிசிசம் நம்ம தகுதியை நமக்குள்ளேயே கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்குது. மோனியஸ் ரூஃபஸ் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அவர் உள் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஒரு ஸ்டோயிக் ஆசிரியர். உண்மையான மகிழ்ச்சி வெளி அங்கீகாரத்திலிருந்து வராது, உள்ளிருந்து வருதுன்னு அவர் நம்பினார். உறவுகள்ல இது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு இருக்கிறத குறிக்குது. ஒருத்தர் உங்களை விரும்புனா நல்லது, அவங்க விரும்பலனாலும் பரவாயில்ல. உங்க தகுதி எந்த வகையிலும் மாறாது. பற்றின்மையிலிருந்து உறவுகளை அணுகும்போது நீங்க அதிக தன்னம்பிக்கையோட, அதிக பிரசண்டா மற்றும் அதிக உண்மையா மாறுறீங்க. 7. தகவல் தொடர்பின் பங்கு. த ரோல் ஆஃப் கம்யூனிகேஷன். தகவல் தொடர்பு 2 பேருக்கு நடுவுல ஒரு பாலம் மாதிரி. ஸ்டாயிசிசம் நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும்னு நிறைய சொல்லுது. ஸ்டாயிக்ஸ் நோக்கம், தெளிவு மற்றும் நேர்மையோட பேசணும்னு நம்பினாங்க. அவங்க உங்க ஈகோவை உள்ள விடாம உண்மையாக கேட்கணும்னு நம்பினாங்க. மார்கஸ் ஆரலியஸை மீண்டும் நினைச்சு பாருங்க. அவர் காலையில் எழுந்ததும் உனக்கு நீயே சொல்லிக்கொள். இன்று நான் சந்திப்பவர்கள் தலையிடுபவர்களாக, நன்றியற்றவர்களாக, திமிர் பிடித்தவர்களாக, நேர்மையற்றவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக, எரிச்சல் படுகிறவர்களாக இருப்பார்கள். நல்லதை கெட்டதை பிரித்து பார்க்க தெரியாததாலதான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள்னு எழுதியிருக்கிறாரு. உறவுகள்ல இது அனுதாபத்தோடும் புரிதலோடும் உரையாடலை அணுகுவதை குறிக்குது. இது நேர்மையா ஆனா அன்பா இருக்கிறத மற்றும் தீர்ப்பு கொடுக்காம கேட்கறத குறிக்குது. நீங்க இந்த மாதிரி பேசும்போது நீங்க நம்பிக்கையை உருவாக்கி உங்க பிணைப்பை ஆழப்படுத்துறீங்க. 8. பகிரப்பட்ட மதிப்புகளின் முக்கியத்துவம். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷேர்ட் வேல்யூஸ். கடைசியா பகிரப்பட்ட மதிப்புகளை பத்தி பேசலாம். எந்த ஒரு அர்த்தமுள்ள உறவின் அடிப்படையையும் நீங்க அதிகமா மதிக்கும் விஷயங்கள்ல இருக்கிற ஒற்றுமை தான் உருவாக்கும்னு ஸ்டோயிக்ஸ் நம்பினாங்க. இது ஒரே பொழுதுபோக்கு அல்லது ஆர்வத்தை கொண்டிருக்கிறத பத்தி இல்லை. இது நேர்மை, மரியாதை மற்றும் வளர்ச்சி போன்ற முக்கிய கொள்கைகளை பகிர்ந்து கொள்றத பத்தி. கிளியந்திஸ் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதி. அவர் தன்னோட மதிப்புகளுக்கு ரொம்பவே அர்ப்பணிப்புள்ளவரா இருந்தாரு. உண்மையான மகிழ்ச்சி இயற்கை மற்றும் மத்தவங்களுடன் இணக்கமா வாழ்றதுல இருந்து வருதுன்னு அவர் நம்பினார். உறவுகள்ல இது உங்க மதிப்புகள்ல தெளிவா இருக்கிறதையும் அதை பகிர்ந்துக்கிற ஒருத்தரை தேடுறதையும் குறிக்குது. இது ஒரு பெர்ஃபெக்ட் நபரை கண்டுபிடிக்கிறத பத்தி இல்ல, உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு ஒத்துப்போற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறத பத்தி. இந்த அடிப்படையில நீங்க ஒரு உறவை உருவாக்கும் போது அது அசைக்க முடியாததா மாறுது. இதுதான் உண்மை. காதல் பெர்ஃபெக்ட் நபரை கண்டுபிடிக்கிறது இல்ல, அது நீங்க உங்க சிறந்த பதிப்பா மாறுறது மற்றும் அந்த பயணத்துல உங்க கூட சேர்ந்து பயணிக்க ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது.